ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம ஸ்ருதி, ரவி, மீனா, முத்துன்னு 4 பேரும் சேர்ந்து நம்ம விஜயாவை ஏமாற்றணும் அப்படின்றதுக்காக சண்டை போடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே முத்து வந்து ஸ்ருதி கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்னவோ பார்லர் அம்மா வந்து ஏதோ ஒரு கேடி வேலை பார்த்துருக்கு, அதனால தான் அம்மா உங்கள் அம்மா கிட்ட சொல்லி மீனாவை திட்ட வச்சுருக்காங்க. மீனாவை திட்டுறது காரணம் இந்த ரோகிணியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதி இருந்துட்டு அவங்கள நான் கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சண்டை போடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜயா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த மாதிரி 4 பேரும் அடிச்சுக்கிறாங்க, இனிமே அந்த மீனாவும் ஸ்ருதியும் ஒன்று சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்த ஸ்ருதியோட அம்மாவுக்கும் கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸ்ருதியோட அம்மா இருந்துட்டு இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்று சேராமல் தான் அதுவே நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அண்ணாமலை இருந்துட்டு முத்துக்கிட்ட சும்மா விளையாட்டு வாக்கில் விளையாட போய் ஏதாச்சும் பெரிய வினையாக பண்ணிட்டு போகிறீங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான் விளையாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவுமே சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் நம்ம ஸ்ருதி இருந்துட்டு ரோகிணிக்கிட்ட பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே பாருங்கள் ரோகிணி, உங்கள் விஷயத்தில் ஏதாச்சும் நான் தலையிடுறேன்னா எதுக்காக ஆன்ட்டிக்கிட்ட இல்லாத பொருளத்தெல்லாம் சொல்லிவிட்டு மீனாவை திட்ட வச்சு இதுக்காக தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், இல்லைனா மரியாதை கெட்டுரும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே ரோகிணி இருந்துட்டு அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் விஷயத்தில் தலையிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறமா உங்கள் நிலைமையே வேறு மாதிரி ஆகிடும். உங்கள் அப்பா இன்னுமே உங்களை வந்து பார்க்கவே இல்லை, உங்கள் வாழ்க்கையில் என்னதான் மர்மம் மறைஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னே தெரியல, அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோ, நீங்கள் இந்த வீட்டிலே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற ரோகிணி இருந்துட்டு சரி ஸ்ருதி, இதுக்கப்புறம் உங்கள் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பே கேட்க வச்சுறாங்க நம்ம ஸ்ருதி. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.